சிபின் இங்கே பாருங்கள், பிரெட் ஆம்லேட் சாப்பிட்றோம் நாங்கள். ஆமாம் ப்ரோ, வீடியோ எடுக்கணும். அதான் கேமரா தான் கழட்டி வச்சிட்டேனே. கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குங்க. இனிப்பாக இருக்கும், ஒரு பக்கம் இதாக இருக்கும். அது எப்படி ப்ரோ சாப்பிட்றீங்க? வாயில தான். ஐயோ ப்ரோ, வேண்டாம் ப்ரோ, நான் அப்படியே போட்டுருவேன், எடிட் பண்ண மாட்டேன். ஓகேங்க, கிளைமேட் என்ன செம்மையாக இருக்குங்க. மழை வர மாதிரி இருக்குது. சாப்பிட்டுட்டு மீதிலாம் போக போக விளாக் பண்ண முடியாது. இல்லை இப்போயே கேமரா போட்டுக்கலாம், விளாக் பண்ணுவோம். இதுக்கு மேலே போலீஸ் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை வேணா ஒரு பீஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா? ட்ரை பண்ணு எதுவும் இல்லை. நல்லா இருக்கா? அடிப்புள்ளியா? இது நல்லா இருக்கு ப்ரோ. ஹலோ பிபின், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் நான் ஒரு சின்ன ஒரு கிளிப் மிஸ் பண்ணிட்டேங்க. அங்கே ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருந்தோம், அதை தான் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ வந்து இது வந்து எத்தனாவது எபிசோடுன்னு பார்த்தீங்கன்னா 17வது எபிசோடு. போன எபிசோடு வந்து 16வது எபிசோட். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்ததோட முடிச்சிருந்துருப்போம். இது வந்து கடைசி எபிசோடுங்க. இந்த எபிசோடெலாம் இந்த கேரளா ரைடு முடிஞ்சிருச்சு. இதை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் போவோம். இடையில அட்ராசிட்டிலாம் பண்ணியிருப்போங்க. இதை பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்ட்டு. கேக்டா பிபின், அங்கே பாருங்க தெரியுது வாட்டர் ஃபால்ஸு. அதுதாங்க, தண்ணிலாம் அதிகமாகலாம் வரல, கம்மியாக தான் வருது. என்ன ப்ரோ, அதை போய் பார்க்கலாமேன்னு பார்த்தோம், அது வேஸ்ட்டு. கிளம்பலான் இருக்கும். இப்போ வேண்டாம் ப்ரோ, அது கம்மியாக தான் வருது தண்ணி. வேண்டாம், போக வேண்டாம். போனோம்னா காசு தான் வேஸ்ட்டு. தண்ணி கம்மியாக தான் வருது. பஸ் எங்க நிக்குது? மீனா பாருங்க, குஞ்சு மீன். யார் என்ன தெரியாதா? ஐயோ தெரியாதான் ப்ரோ, அசிங்கப்படுத்தி விட்டான் ப்ரோ. உங்க ஃபேன் இல்லை அவன். தமிழ்நாடு எங்க? யார் யார் தெரியும்? அப்புறம் இந்த பைக்கு பாடுறாரு, இந்த பைக் பார்த்துருக்கேன் பாடுறாரு. இந்த பைக் பார்த்துருக்கேனா? கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ஆர்எஃப்னு ஒரு பையனோட. மீன் பிடிச்சி வச்சிருக்கீங்க. ஏய் நல்லா இருக்கா மீன்? குஞ்சு மீன். ஏன்டா இதில் பிடிக்கீங்க? விட்டுருவாங்க. ப்ரோ ப்ரோ ராவடி பண்ணாதீங்க அந்த பசங்களை. ப்ரோ ப்ரோ சண்டை போட்டு ஊத்திடாதீங்க, கொடுங்க ப்ரோ. விளையாடுற மீன் ப்ரோ, சண்டை போட்டு ஊத்தி விடாதீங்க ப்ரோ. அவனுக்கு பாத்துக்கோனுங்க ப்ரோ. இத போட்டு பெரிய ஆக்சிடென்ட் கிடைக்காது. டாபிக் சொல்றா வந்து தொலைங்கடா. அண்ணா மெர்ட்டாதனை பார்த்து விட்டு போலாம். போயிட்டு வரா டேய். பை 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 பை. சரி, இந்த பசங்க எங்கள் அப்பாட்ட அடி வாங்காமல் போக மாட்டானுங்களாட்டிருக்கு. ஓகேங்க, கிளம்புவோம். ஃபால்ஸ் போய் பார்க்கலான்னு பார்த்தோம், தண்ணி கம்மியாக தான் வருது. அதுவும் 50 ரூபா சொல்கிறாங்க டிக்கெட்டு. ஜிபேவும் இல்லை, கார்டும் வேறு சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி தான் கிளம்பிட்டோம். வின் இப்படி வெயில் அடிக்குது, ஆனால் தூத்தல் போடுதுங்க, தூத்தல் போடுது. இப்போ நம்ம வந்து அடுத்து மறையூர் போயிட்டு மறையூரில் இருந்து அப்படியே உடுமலைப்பேட்டை அந்த வழியாக போக போகிறோம். நம்ம மறையூருக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. போகலாம் ப்ரோ. ப்ரோ ரொம்ப ரொம்ப நேரம் இருந்த ஆசையை நிறைவேற்றிட்ட. வண்டி இடிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நாம் போன தடவை மூணார் வந்தப்போ இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அந்த டோல்கேட் பெட்ரோல் பங்கில் ஒரு தடவை ஸ்டே பண்ணமே, அந்த இடத்து வழி அது அந்த ஃபாரஸ்ட் வழியாக தான் போவோம். எனிதிங் ஒரு லக் இருந்தால் யானையை பார்க்குறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அப்படியே போயிட வேண்டியதான். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா
சம்மர் டைம்லலாம் இங்கே வரவே மாட்டேன். கேரளா மட்டும் வின்டர் டைமாக வருவோம். நீங்கள் சம்மர் டைம் வரணுன்னா மூணார் தாராளமாக வரலாங்க. மூணார் வரலாம், வயநாடு வரலாம். இது 2 பிளேஸ் நல்லாயிருக்கும். மற்றபடி வேறு எங்கேயுமே கேரளாவில் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. எல்லாம் வெயில் போட்டு அடித்து பிரித்து எடுத்துவிடும். ஹீட்டு, அதாவது வெயில் கூட அவ்வளோ சுடாதுங்க. இங்கே ஒரு மாதிரி குளுக்கமாக இருக்குது. அதுதான் பிரச்சனையே. மோஸ்ட்டாக பாருங்களேன், எல்லாம் ஃபுல்லாக காஞ்சி போய் தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதான் மலையெல்லாம் இதில் மேலே வேறு பற்றிக்கிட்டு எரியுது. ஆமாங்க, இந்த மாதிரி காஞ்சிருந்தால் மழை அடிக்கடிக்கு இப்படி தான் பற்றிக்கிட்டு எரியும். பிபின், இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேங்க. பாருங்களேன் எந்த அளவுக்கு காஞ்சி போய் கிடக்குன்னு. இந்த நெருப்பு எறிகிறதுலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக காஞ்சி போச்சு. ஆனால் நம்ம ஊர் வெயில் அப்படியே தெரியுதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகணுன்னையும் தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோமா அந்த வெயில், நம்ம ஊர் வெயில் அப்படியே தெரியுது. என்ன இவ்வளோ குரங்கு இருக்குது? குறுக்கில் ஓடியாந்துடாதீங்க. இந்த குரங்கெல்லாம் பேக் சைட் உதைக்குமா? அந்த குரங்கு தானே? போலாமா? போகலாம் போகலாம் போகலாம். வா, வெயில் அடிக்குதுங்க, நல்லா வெயில் அடிக்குது. டைம் என்ன? 5 மணி ஆகுது. 5 மணிக்கு இப்படியா வெயில் அடிக்கிறது? அவ்வளோதாங்க, ஓரளவு கீழே இறங்கிட்டோம். ஆனால் என்ன, யானை ஏதோ ஒன்று இருக்குமான்னு பார்த்தேன், யானையவே காணுங்க. ஆனால் சரியான வெயில் அடிக்குது நம்ம ஊர்லேயும். சரி பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் ஃபாரஸ்ட் ரூட் இருக்குது, அதுக்குள்ளே ஏதோ யானை வருதான்னு பார்ப்போம். அநேகமாக வராதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ஓரளவுக்கு ஃபுல்லாக இறங்கிட்டோங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் செக் போஸ்ட்டு வந்துடும். அவ்வளோதாங்க, இதுக்கு மேலாம் யானை வராது. ஆனைமலை புலிகள் காப்பகம். அப்போ இதுக்கு மேலே வருமா? எலிஃபென்ட் ஜோன்னு இப்போ தான் போர்டு வச்சுருக்காங்க. வருமோ? குரங்கு, அந்த கருப்பு கலர் குரங்கு. ஒருவேளை இந்த கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வருமோ? பார்ப்போம் வருதா இல்லையான்னு. தேங்க்யூண்ணா. அந்த குரங்கு தாங்க நிறைய இருக்குது. இதோ அந்த கருப்பு கலர் குரங்கு. அடேங்க அப்பா, இந்தாண்ட பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அழகா இருக்குல்ல? பார்ப்போம் எங்கேயாவது யானை இருக்கான்னு நல்லா கூர்மையாக கவனிச்சுட்டு வருவோம். எம்மாடி கண்ணு கூசுது. உடுமலை இன்னும் 28 கிலோமீட்டரா? அப்படியே கொதிக்குதுங்க. நல்லா கொதிக்குது, கையெல்லாம் சுடுது.
ஃபன் பண்ணுவோமா? குவா பைக் ஆஃப் பண்ணி விட்ருவோம். பின்னாடியே வராப்புல. சைடு வாங்க விட்டா தானே. ஐயோ மண் அடிக்கிறாரு. ஸ்பீட் த்ரில்ஸ் பட் இட் கில்ஸ். அவ்வளோதாங்க, கீழே இறங்கிட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு போன தடவை மூணாறு வந்தப்போ அந்த பெட்ரோல் பங்கில் ஸ்டே பண்ணி ஒரு செக் போஸ்ட்டில் ஓடிலான்னு இல்லை, அந்த செக் போஸ்ட் இப்போ தான் க்ராஸ் பண்ணி வந்தோங்க. யானையே இல்லை. யானை இருக்குங்கிறாங்க, யானையவே காணும். ஸ்கேன் 510. அந்த வண்டிக்கு 300, இதுக்கு 210. 200 அடிப்போம். போகுதா என்னன்னு தெரியல. ஓகேங்க, அவ்வளோதான், அடிச்சாச்சு. கிளம்புவோம். போகிறானா என்னன்னு தெரியல. போகிற வரைக்கும் போட்டு அப்புறம் அடிச்சுப்போம். வா போலாம். கண்டிப்பாக இன்னொரு தடவை அடிக்கணுங்க. அது வேணால் நல்லா தெரியும் எனக்கு. ஏன்னா நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ரிசர்வ் விட போகக்கூடாது. ஏன்னா ஹார்ன் அடிக்குது. ரிசர்வ் விழுவிடக்கூடாது. நம்ம ரிசர்வ் விழுந்துச்சு அவ்வளோதான். இப்போ நம்ம வண்டி என்ன கணக்குன்னா, ரிசர்வ் விழுந்தால் டிரைவ் விழுந்த மாதிரி கணக்கு. ரிசர்வ் விழாமல் அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடணும். கரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு இந்த சுவிட்சை சரி பண்ணுங்க. என்னாச்சு குவா? என்ன ரஃபா அங்கே என்ன பண்ணுறாரு? சரி வேலை ஓகேங்க. அவர் கூட்டிகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ப்ரோ அதோ முன்னாடி இருக்காரு. முன்னாடி இதோ பெட்ரோல் அடிச்சுட்டு உங்களுக்காக பார்த்துட்டு இருக்காரு. அது ஏன் ப்ரோ சோகமாக சொல்கிறீங்க? அப்புறம் பெருசாக ஒரு ரைடில் மீட் பண்ணலாம். குடிக்கலாம் வாங்க. ஓகேங்க, அடுத்து ஜூஸ் கடையில் எங்கேயாவது போய் நிப்பாட்டும் போது நான் வ்ளாக் பண்ணுறேன். ஆமாங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ரைடு வேறு முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ளே வீட்டுக்கு போனால் வேறு போர் அடிக்கும். சரி விடுங்க, சீக்கிரமாக வண்டி ரெடி பண்ணிவிட்டு பெரிய ரைடாக கிளம்பிடலாம். வண்டி பார்த்திங்கன்னா நிறையா வேலை இருக்குங்க. எல்லாமே சரி பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த ஊரில் ஏதோ பண்டிகை ஆட்டிருக்கு. கூட்டத்தை பார்த்தீங்களா? கரெக்டாக கேமரா ஆஃப் ஆயிடுச்சுங்க. அந்த பசங்க வண்டியை போட்டு திருவுன்னு திருவிட்டாங்க. ஃபுல்லாக பேர்ன் அவுட் பண்ணிட்டானுங்க. சாரி பேர்ன் அவுட்டுங்கிற ஃபுல்லாக த்ராட்டில் பண்ணிட்டானுங்க.
வண்டியில் ரேடியேட்டர் ஓடுற அளவுக்கு ஃபுல்லாக த்ராட்டில். அதுக்குள்ளே இந்த கேமரா ஸ்டோரேஜ் வேறு ஃபில் ஆகிட்டு ஆஃப் ஆயிடுச்சு. இல்லைன்னா அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருந்துருப்பேன். புவா இதுலேயும் என்ஆர்எஃப் ப்ரோ இதுலேயும் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. நான் வேணால் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து அவங்ககிட்டருந்து கொஞ்சம் சுட்டு தரேன். ஃபுல்லாக மஞ்சளாக கொட்டி விட்டாங்க. அந்த பையன் முன்னிலேருந்து இப்போ வரைக்கும் ஆய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நல்ல பசங்க. அவ்வளோதாங்க, இன்னும் 2 கிலோமீட்டர் தான். என்ஆர்எஃப் ப்ரோ அப்படி போயிடுவார், நானும் புவாவும் இப்படி போயிடுவோம். அவ்வளோதான், ட்ரிப் முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு போக வேண்டியதான். இந்த காரில் அந்த குட்டி பசங்க ஆய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ கேட்குறான், என்ன கேட்குறான்னு புரியல. வீடியோ அவ்வளோதாங்க, கிளம்புறோம். ப்ரோ சரி ப்ரோ, பார்க்கலாம், பார்த்து போயிட்டு வாங்க. சரி ப்ரோ, நெக்ஸ்ட் ரைடு பார்ப்போம் சீக்கிரமா. கண்டிப்பாக ப்ரோ. பாருங்க, என் கண்ணிலேருந்து தண்ணி வருது. ஆமாம், சரி ஓகே ப்ரோ. பார்த்து போயிட்டு வாங்க. நான் போயிட்டு ரீச் ஆகிட்டு கால் பண்ணுறேன். பாய் ப்ரோ. அவ்வளோதாங்க, நிதிஷ் ப்ரோ கிளம்பிட்டார். இப்படியே போயிடலாமா இல்லை இப்படி போகலாமா? ஓகேங்க, நான் கொஞ்சம் முன்னாடி போய் ப்ளாக் பண்ணுறேன். உடுமலைப்பேட்டையில் தான் இருக்கும் இப்போ நாங்கள். இன்னும் ஒரு 190 கிலோமீட்டர் தாங்க இருக்குது நமக்கு வீட்டுக்கு. நம்ம போயிடலாம், அவ்வளோதான். இந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு போகும்போது எல்லா பசங்களுக்கும் வர கஷ்டம் தான் நமக்கும். 8 நாள் எப்படி போணுச்சுன்னு தெரியலைங்க, கொஞ்சம் கூட தெரியல. சல்லுன்னு போயிடுச்சு. ஓகே ஓகே பிபின், அவ்வளோதான். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தான் போவோம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த விளாக் நான் இதோட என் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கஷ்டமாக இருக்குங்க. 8 நாள் எல்லாம் ஒன்றா ரைட் பண்ணிகிட்டு இருந்தோமா, டக்குன்னு தனியாக விட்டு போகிறதுனால ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. நம்ம இன்னும் சீக்கிரமாக பெரிய ரைடாக ஒன்று பண்ண போகிறோம். ரொம்ப பெருசாக பண்ண போகிறேங்க. அதுக்கு மறக்காமல் உங்கள் சப்போர்ட்லாம் தேவைப்படும். இப்போயே நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வேறு என்னங்க சொல்கிறது, சரி விடுங்க. ஓகேங்க, அவ்வளோதான். இதோட என் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐகான் தட்டி பிபின், அப்போ தான் நம்ம போகிற வீடியோ டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். ஓகே பிபின், டடா பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சொல்லுங்க ப்ரோ. ஒயிட் பிபின், ஒயிட் பிபின். பண்ணிட்டேன், பண்ணி முடிச்சிட்டேன். பண்ணி முடிச்சிட்டேன். அதான். என்ன ஊர் ப்ரோ? நான் சேலம் தான் ப்ரோ. நீங்கள் உள்ளதாக இருக்கீங்களா? சரி சரி, இன்ஸ்டாவில் பாருங்கள், நான் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிறேன். அதுவும் ஒயிட் பிபினே போடுங்க. மூணாறு போயிட்டு வந்தோம். என்ஆர்எஃப் தெரியுமா? அவர், நான்.
3 பேரும் தான் போயிட்டு வந்தோம். இதாங்க இது என்னோடது. போட்டிங்களாங்களா? ஆ போட்டிங்களா? போட்டுக்கலாம். ஆனால் என்ன இருட்டாக ஒரு நிமிஷம் இருங்க, இருட்டாக இருக்கும், சரியாக தெரியாது. வெளிச்சம் போட்டுக்கிறேன். நீங்கள் தெரியுறீங்களா அதில்? ப்ரோ ஓடல ப்ரோ. ஓடலையா? அது ஆனில் தான் இருக்குது. இப்போ தெரியுதா பாருங்க, உங்கள் ஃபேஸ் தெரியுதா அதில்? ஓகே. ஓகே ப்ரோ. ஓகே. உங்களது ஐடி என்ன வரும் ப்ரோ? ஐடி கௌசிக் ஜிஎஃபா? ஓ இதுவா? ப்ரோ கௌசிக் ஜிஎஃப் அதான் ப்ரோ. ஓகே சரி ப்ரோ. பார்த்து சேஃபாக போங்க. சரிங்க. சின்ன பசங்க இவங்களோட நம்ம இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் பெட்ரோல் வேறு அடிக்கணும். அது உங்களுக்கே தெரியுமே, நம்ம வண்டியை பார்த்திங்கன்னா நம்ம ரிசர்வ் வர விடக்கூடாது. அதனால் போய் முதல்ல பெட்ரோல் அடிப்போம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். டாடா பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.